வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். டுடே நம்முடைய யூடியூப் சேனலில் ஈல்டு என்ஜின் ஏஐ அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பிளானை ப்ரொமோட் பண்ண சொன்ன ஸ்பான்ஸோடைய காண்டாக்ட் டீட்டெயில் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த பிளானில் ஷோராக ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த நிறுவனத்துடைய அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் www.eeldengineai.io அப்படின்றதான். இந்த நிறுவனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரேட் இன்ஜின், அதாவது ஏஐ யூஸ் பண்ணி ஒரு பெரிய இன்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24/7 எல்லாத்துக்கும் கொடுக்குறதா இவங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துகிட்ருக்கு. டெய்லி பேசிவ் ஏர்னிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். டேரெக்ட்லி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவோம் இந்த ரிவார்ட்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பேஸ்டு ரிவார்ட்ஸ். உங்களுடைய நெட்வொர்க் பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிவார்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. நீங்கள் நெட்வொர்க் பெருசாக எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு ரிவார்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. செக்யூர்டாகவும் அண்ட் ஆடிட்டட் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்டு இது எப்படி ஒர்க் ஆகுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பிளாட்ஃபார்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக் பண்ண போகிறீங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 7 டேஸ்லேருந்து 180 டேஸ் வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்கிங் பீரியட் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கான இன்கமே ஏர்ன் பண்ணலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ட்ரேட் ஸ்டார்ட் ஆகி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்கம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்டு டெய்லி யூஎஸ்டிடி ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கும் கால்குலேட் பண்ணி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கேபிட்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாக் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பில்ட் ஏ டீம், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல். நீங்கள் வந்துட்டு டீம் பில்ட் பண்ணுறது மூலியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப் டு 17 லெவல் வரலும் கமிஷன்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு $10 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் $10 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டியூரேஷன் 7 டேஸ் 0.7% டெய்லி ROI கிடைக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு இது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு பேசிக், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் $50 கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய டியூரேஷன் 14 டேஸ், டெய்லி ROI அப்படின்றது 0.9% உங்களுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங்கர் பிளான் ஆஃபரிங் பெட்டர் டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் $100 மினிமம் டெபாசிட், 30 டேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 1.1% டெய்லி ROI கிடைக்கும். அண்டு $500 இந்த பேக்கேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 டேஸ் உங்களுக்கான டியூரேஷன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி ROI 1.3% கிடைக்கும். நெக்ஸ்ட்டு $2500 நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது இது ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 90 டேஸ் டியூரேஷன் 1.5% டெய்லி ROI கிடைக்கும். நெக்ஸ்ட்டு $5000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் எலைட் பேக்கேஜுக்குள்ளே என்ட்ரி ஆயிருவீங்க. இது 120 டேஸ் உங்களுக்கான பீரியடாக இருக்கும், டியூரேஷன் இருக்கும். அண்டு 2.0% வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி ROI கிடைக்கும். இதோடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்டேஜ், இந்த பேக்கேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் $25,000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. 2.8% வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ROI கிடைக்கும். லாக்கிங் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 180 டேஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெஃபரல் சிஸ்டம், நீங்கள் லெவல் 1ல் என்ட்ரி ஆகணும். அதாவது லெவல் 1ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% கிடைக்கும். இதை நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு $10 பேக்கேஜில் என்ட்ரி ஆகிருக்கும். லெவல் 2ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10% கிடைக்கும். இதை அன்லாக் பண்ணுறதுக்கு $50 பேக்கேஜில் நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கும். அண்டு லெவல் 3ல் உங்களுக்கு 5% கிடைக்கும். இதை அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் $100 பேக்கேஜில் என்ட்ரி ஆகிருக்கணும். லெவல் 4ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5% கிடைக்கும். இதை நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு $150 அந்த பேக்கேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லாக் பண்ணியிருக்கணும். அண்டு லெவல் 5ல் உங்களுக்கு 5% கிடைக்கும். இதை நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு $200 அந்த பேக்கேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணியிருக்கணும். அண்டு மிட் லெவல் 6 to 10 வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லெக் டீம் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 6 லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5%, 7th லெவலில் 5%, 8 to 10 வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3% கிடைக்கும். அண்டு டீப் லெவல்ஸ் 11 to 13 17 வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் லெவலுக்கும் 1% கிடைக்கும். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் லார்ஜ் இன்கம் வரலும் டீப்பாக போயிட்டு உங்களுக்கு பெரிய அளவில் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியல் டைம் டேஷ்போர்டு, உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேஷ்போர்டை இவங்க வந்துட்டு பண்ணால் காமிப்பாங்க. எந்த ஒரு ஃபேக்கான டேஷ்போர்டும் இல்லை. இன்ஸ்டன்ட் வித்ராவல்ஸ், நோ டிக்கெட் சிஸ்டம், எந்த ஒரு டிலேவும் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய டீசென்ட்ரலைஸ்டு வாலெட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாலெட் ஃப்ளெக்சிபிலிட்டி இங்கே இருக்குது. மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வாலெட், சேஃப் பால் அண்டு எனி Web3 எனேபிள்டு வாலெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ்டு ரெஃபரல் சிஸ்டம், ஸோ அட்வான்ஸ்டு ரெஃபரல் சிஸ்டம் இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்லாக்கிங் லெவல்ஸ், கமிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பெரிய அளவில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 100% ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், நோ அட்மின் அண்டு பேக் அண்ட் டேட்டா அலர்ட்டிங் இல்லை. அண்டு மேனுவல் பே அவுட் எந்த ஒரு ஹேண்ட்லிங்குமே இல்லை அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. லீடர்ஷிப், மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், இப்போது கம்யூனிட்டி மேனேஜர்ஸ்,
இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி மேனேஜர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 500 USDT வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ரிவார்டாக கிடைக்கும். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் குரூப்ஸ் அண்டு இன்வெஸ்டர் கம்யூனிட்டிஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி ஜூம் மீட்டிங்ஸ் அண்டு ஃபாலோஅப்ஸ் பண்ணணும். அண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ யூசர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் கம்யூனிட்டி மேனேஜர்ஸ். சிட்டி லீடர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிவார்ட் $10,000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வெரிஃபைடு பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 200 வெரிஃபைடு பார்ட்டிசிபெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீமியம் செஷன்ஸ் அண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அன்லாக் அட்வான்ஸ்டு அனலிட்டிக்ஸ் அண்டு டூல்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரீஜனல் மேனேஜர்ஸ் ஒன் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $50,000 ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓவர்சீஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5,000 இன்வெஸ்டர்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரெகக்னைஸ்டு ஆஸ் ஏ டாப் லெவல் பார்ட்னராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகக்னைஸ்ட் ஆகிருக்கணும். விஐபி ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்டு ஈவெண்ட் சப்போர்ட் ப்ரோக்ராம் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லோக்கல் மீட்டிங்ஸ் யூசர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் மீட்டிங்ஸ் அண்டு செமினார்ஸ் அண்டு ப்ரெசன்டேஷன்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறது மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபீஷியல் ப்ரெசன்டேஷன் கண்டென்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்டு என்ஷூர் அட்லீஸ்ட் 7 பார்ட்டிசிபெண்ட்ஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்மிட் ப்ரூஃப் ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $250 கிஃப்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதோடைய ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் $100 இருக்கணும். அண்டு பிரிண்ட் 20 லீஃப் அதாவது 20 மெம்பர்ஸ் இருக்கணும். அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1% 20 மெம்பர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அன்லாக் சிஸ்டம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளானை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறீங்க. அப்படி சூஸ் பண்ணும்போது நீங்கள் டெய்லி ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த டச்சும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கான ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை அக்குமுலேட் ஆகிருக்க அமௌண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ரோட் மேப் 2025 இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக ஏஐ ட்ரேட் இன்ஜினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூஷனல் டூல்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்டு மொபைல் ஆப் அண்டு மார்க்கெட் பிளேஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இவங்களுடைய ரோட் மேப்பாக இருந்துகிட்ருக்கு. யூசர்ஸ் ப்ரிஃபர் அவர் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் எதுக்காக ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு ஏர்னிங் மாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ட்ரஸ்டட் ஸ்மார்ட் கான்ட்ராக்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி எந்த ஒரு ஃபேக்கான ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் இல்லை, ஸ்பேமும் இல்லை. 17 லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர்டான ஒரு 17 லெவல் ரெஃபரல் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் 17 டீப் லெவல் வரணும். ஸோ நெட்வொர்க் பில்டர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளானாக இருக்கும் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் பிளான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் என்ஜினியர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிகினர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனலுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு சூட்டபிள் பிளானாக இருக்கும். குளோபல் எக்கோசிஸ்டம் நீங்கள் குளோபல் வேர்ல்டு வைடு எங்கே வேணாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளானை கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். ஸோ அதன் மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். நீங்கள் ரெஃபரல் லிங்க்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்தாலும் வாங்குறீங்க. அண்டு டி ஆப் உங்களுடைய வாலெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறீங்க. அண்டு கனெக்ட் யுவர் Web3 வாலெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறீங்க. ஏர்னிங் பிளானை சூஸ் பண்ணுறீங்க. ஏஐ ஸ்டார்ட் ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடும். இயர்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்டு உங்களுடைய டீமையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. மீடியா மென்ஷன்ஸ் மீடியாவில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே பார்ப்போம். டிரான்ஸ்பரண்ட் இன்கம் மாடலாக இது இருக்குது அப்படின்றதையும் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அண்டு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி க்ரோத் இருக்குது. ப்ராடர் அடாப்ஷன் அண்டு ஏஐ பேஸ்டு ஏர்னிங் சிஸ்டமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செக்யூர்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூஷன் இதில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஆன் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிட்காயின் இன்சைடர் அண்டு த பிட் டைம்ஸ் அண்டு கிரிப்டோ டைம்ஸ் டெக் அனௌன்சர் அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பிரைன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளானை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஓவர்வியூ இதோடைய பற்றி கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். 0.7%லேருந்து 2.8% வரலும் டெய்லி ROI இருக்குது. அண்டு 70 லெவல் ரெஃபரல் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ இருக்குது. அண்ட் இன்ஸ்டன்ட் ரிவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க பண்ணுறாங்க. கேபிட்டல் லாக் பீரியட் அப்படின்றது 7 to 180 days வரலும் இருக்கும். BB20 USDT டெபாசிட்டும் இருக்குது. அண்ட் மினிமம் டெபாசிட் $10.
மினிமம் வித்ராவல் $10 அண்டு 10% வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்ரால் ஃபீ எல்லா வித்ராலுக்கும் பிடிச்சிப்பாங்க. அண்டு ரீட்டன்சி ப்ரொடக்ஷன் இருக்குது. அண்டு செக்யூர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. டோக்கன் ரெக்கவரி மெக்கானிசம் இதில் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எக்கோசிஸ்டத்தை நீங்கள் பெரிய அளவில் யூஸ் பண்ணி பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இன்னொரு சூப்பரானோட சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜாயின் பண்ணி எல்லோரும் நல்ல ஒரு இன்கம்மை ஏர்ன் பண்ணுங்கள்.